அவங்க வீட்டு ஆளுங்களை வச்சு நகை சேர்த்துக்கணும். கண்டிப்பா. அவர் அவங்க ஆளுங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அதான் ரைட் சார். இப்பதான் சார் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. இருக்க நகையை போட்டுட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாதான் என்ன நீங்க அப்போ போய் லாக் பண்றீங்க? கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். ஊருக்கு போகையில வந்து நல்லா நீட்டா போகணும், நல்லா பொருள் போட்டுட்டு போகணும்னு நினைப்பேன். அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. அவரே தான் வேணாங்கிறாரு. இருக்கிறத போட்டுட்டு வந்தாலே போதும். இந்த டைம்ல தான் சார் கணக்கு பண்ணி பொருளை எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா வரலைன்னு சொல்லிடுவோம். என்ன வாங்க முடியும் சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல. ஆனா அது தப்பு இல்லையா? நகை போட்டுட்டு வரலன்னா என்ன கௌரவ குறைச்சலும்? அதை விட நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா அது உங்க கணவருக்கு அதை விட பெரும் கௌரவ குறைச்சல். மூக்க மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். பணம் வச்சிருப்பாங்க, சரி அது வேஸ்டா செலவழிச்சிருவாங்கல்ல. ஒரு பொருள் எடுத்தா பொருளா இருக்குல்ல வீட்டுல. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. கமெண்ட் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நகையை போட்டா தான் வருவேன்னு அவர் பண்ணுனா அது எப்படி அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அழுக ஆரம்பிச்சிருவேன். இருக்கும்ல, அதேதான். அவர் வெளியில அழுக முடியாது, உள்ள அழுகிறார். ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும் அவனெல்லாம். ரெண்டா அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம போயிரு. சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன் போயிரு. இரிட்டேட் பண்ண